அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், மிளகு 1 ஸ்பூனு, இது வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூனு, இது வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சள் கொஞ்சோண்டு, உப்பு, அப்புறமா வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம், இது எல்லாமே இதில் போட்டுடணும். எல்லாமே தூக்கி இந்த போட்டு இந்த குக்கரில் வச்சுருக்கேன் அதில் போட்டுடணும். அப்புறமா இந்த ஈரல் கழுவி வச்சுருக்கிறேன், ஈரல் கொஞ்சம் கறியும் சேர்த்து இதையும் தூக்கி இதில் போட்டு ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் கலந்து குக்கரில் வச்சு விட்டுறலாம். வச்சு ஒரு 3 விசில் வந்த பிறகு சிம்மில் பண்ணி அப்புறமா நம்ம கீழே இறக்கி கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக அது அப்படியே இந்த ப்ரௌன் கலர் வர முடியே நல்லா நம்ம அப்படி வறுத்துட்டோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஈரலில் தண்ணி விடும், ரொம்ப நேரம் அது சுண்டிகிட்டு இருக்கும். அதனால் இது 1 கிளாஸ் போட்டால் போதும், சரியாக இருக்கும். இப்போ இதில் எண்ணெயை ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சு ஒரு 3 விசில் வந்த பிறகு இறக்கிடலாம். இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனது அப்படியே இருக்காது. இப்போ வந்து நான் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். அப்போ நம்ம சப்பாத்தி புரோட்டாவுக்கெல்லாம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது சாம்பார் தயிர் வச்சு கூட தொட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு, மேஷ் ஆகிடுச்சு. கறி ஈரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்ம இப்போ வந்து புரோட்டாவும் செஞ்சுருக்குறோம், சப்பாத்தியும் செஞ்சோம். மத்தியானம் சண்டே ஸ்பெஷல் இது. மத்தியானம் செஞ்சுருக்குறோம் சாப்பாடு கொஞ்சம் தயிர் சாதம், இந்த இது சப்பாத்தி புரோட்டா அதோடு வச்சு அப்படி சாப்பிடுவோம். காலையில் ராகி கஞ்சி சாப்பிட்டாச்சு, டயட் கஞ்சி ராகி சாப்பிட்டாச்சு. மத்தியானம் இது. ராத்திரி 2 சப்பாத்தி, வெறும் சப்பாத்தி. இதெல்லாம் தொட்டுக்க மாட்டோம், அவ்வளோதான். இது அவ்வளோதான். இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ஒரு 3 நாள் கழித்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லாயிருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா சுண்டிடுதில்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும்.